குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம் சரணம். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம், குரு ராமகிருஷ்ணா அறக்கட்டளை, ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் நடத்தும் இந்த 119வது ஜோதிட கருத்தரங்கம் காலையிலிருந்து இப்போ மாலை வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைச்சிறந்த ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக பதிவு செஞ்சுருக்காங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸுகளை பதிவு செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சினிமா படமோ அல்லது ஒரு சினிமா பாட்டோ போட்டால் அது மில்லியன் கணக்கில் போகுது, பல மில்லியன் டாலர் போகுது. ஆனால் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரகங்கள் எங்கே இருந்தால் என்ன நடக்கும், இந்த திசா புத்திகள் நடந்தால் என்ன நடக்கும், கோச்சார கிரகங்கள் நடந்தால் எப்படி இருக்கும், பொருளாதாரம் மேன்மைக்கு வர்றதுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக நல்ல நல்ல கருத்துக்களை கொடுக்குறாங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி, இனி பார்க்காதவங்களும் பார்த்தாலும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம சுருக்கமாக நம்ம ஜோதிட கருத்துக்குள்ளே போயிடலாம். ஒரு மனிதனாக பிறந்தால் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஏழையாக பிறந்தவன் ஏழையாகவே இருக்க போகிறதில்ல, பணக்காரராக பிறந்தவங்க பணக்காரங்களாகவே இருக்க போகிறதில்ல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய தைரியம், நம்மளுடைய நம்பிக்கை. இது நாம் எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு தான் நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். சரி, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போனாலும் பல போராட்டங்களையும் பல பிரச்சனைகளையும் பல அவமானங்களையும் நம்ம சந்திக்கிறோமே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரங்கள் நடக்குது, கோச்சாரத்தில் கிரகணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு அதுக்கு தகுந்த பலன்களை எடுத்து நம்ம செஞ்சோம்னா கட்டாயம் நமக்கு காரியங்களை வெற்றி கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நேற்று வடலூர்லேருந்து ஒரு நண்பர் என்கிட்ட நேரடியாக ஜாதகம் பார்த்தாரு. அவர் ஆன்லைன்லேயே கூட பார்த்துருக்கலாம், இருந்தாலும் எனக்கு நேரில் தான் பார்க்கணுன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னால் ஜாதகம் அனுப்பிச்சார். வந்தார், ஜாதகம் பார்த்தாரு. அந்த நண்பருக்கு பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த உங்களுக்கு இப்போ நடக்கிற குரு மகாதிசை இந்த 16 வருஷம் உங்களுக்கு ராகு மகாதிசை உங்களுக்கு 18 வருஷம் யோகத்தை கொடுக்கும். ராக போல கெடுப்பார் இல்லை, கேத போல கெடுப்பார் இல்லை. ராகு உங்களுக்கு 10ல் இருக்குது, சிறப்பான தொழில்களை செய்யணும். அந்த ராகு திசை நடக்கிறதுக்கு முன்னால் அந்த நண்பருக்கு சொல்லியிருக்காங்க. அவர் அந்த ராகு மகாதிசை யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி நம்பி அவர் இதுவரைக்கும் செஞ்ச தொழிலை விரிவுபடுத்தி செய்கிறார். ஆனால் அதில் அவருக்கு லாஸு, பல பிரச்சனைகள். இன்றைக்கி சொந்த தொழில் செய்யலாமா, கூலிக்கு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு பல போராட்டத்தில் இருக்காங்க. இதை எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு திசை யோகத்தை செய்யுமா இல்லை யோகத்தை செய்யாதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, 18 வருஷம் நமக்கு ராகு திசை நடக்குது, இந்த 18 வருஷம் நமக்கு யோகத்தை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, ராகு மகாதிசை 18 வருஷமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய புத்திநாதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ ஒரு திசை அந்த ஜாதகருக்கு ராகு திசை, அவர் துலா லக்னம், துலா லக்னத்துக்கு 10ல் கடகத்தில் ராகு இருக்குது. அப்போ மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருந்தால் அந்த திசை யோகத்தை செய்யுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மைதானே? அப்படி ஆனால் அந்த ராகு மகாதிசை அவருக்கு பல போராட்ட பல பிரச்சனைகளை கொடுத்து நல்ல வசதியாக இருந்தவரை கீழே இறக்கி விட்ருக்கு. இதை எங்கே போய் பார்த்தாலும் அவருக்கு ராகு திசை இந்த திசா புத்தியில் நடக்கும், இந்த இதில் நடக்கும்.
அது உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமோ ஒழிஞ்சு, ஆனால் அந்த ஜாதகருக்கு உண்டான தீர்வு கிடைக்கல. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் துலா லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம், இப்போ நடக்கிறது ராகு மகாதச சந்திர புத்தி. அவர் ஃபோன் பண்ணும் போதே பூமி பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் ஆமாங்கன்னு சொன்னார். அதே மாதிரி வந்து ஜாதகம் பார்க்க வந்தார். தற்கொலை பண்ணுற அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்திருப்பீங்க, இருக்கலாமா வேண்டாமா, வாழலாமா? ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாதுன்னா, ஒன்று நோய் இருக்கக்கூடாது, இல்லைன்னா கடன் இருக்கக்கூடாது. கடன் இருந்தாலும் அவன் எண்ணங்கள் வந்து இருக்கலாமா, இறந்துடலாமா, இல்லை ஏதாச்சும் பண்ணிக்கலாமாங்கிற எண்ணம் வரும். நோய் இருந்தாலும் அந்த நோய்க்கு ஒன்றுமே பண்ண முடியலன்னு அந்த எண்ணங்கள் வரும். ஏன் அப்படின்னா, ராகு மகாதசையில் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கட்டாயம் வரும். தற்கொலை முயற்சிக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் செய்வாங்க. சரிங்களா? ராகு மகாதசை 18 வருஷம்னா அந்த 18 வருஷம் நமக்கு நன்மையே செஞ்சிடாது. அதில் நமக்கு திசா புத்திகளை பார்க்கணும். அப்போ திசா புத்திகளை நம்ம பார்க்கும்போது அதுக்குண்டான பரிகாரங்களையும் அதுக்குண்டான வழிபாடுகளையும் செஞ்சுக்கணும். அதை செய்யும்போது அதோடைய தாக்கங்கள் குறையும். ஒரு உதாரணத்துக்கு, பரிகாரம் செஞ்சால் நடந்துருங்களா ஐயா அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது பக்கத்து கடைக்காரரோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களோ இல்லை குடும்பத்திலேயோ ஒரு பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் அமைதியாக இருக்கேன், பொறுமையாக இருக்கேன், நான் எந்த வம்புக்கும் போகலை, ஆனால் அவங்க எனக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க பிரச்சனை பண்ணல, உங்களுக்கு நடக்கிற திசா புத்தினால தான் அந்த பிரச்சனைகள் வருது. அப்போ அதுக்கு உண்டான காரியத்தை நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா, அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகள் நம்ம பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகருக்கு ராகு லக்னத்துக்கு, துலா லக்னத்துக்கு 10ல் உட்காந்து, கேந்திரத்தில் உட்காந்து, 10ல் ராகு, கடகத்தில் ராகு. அந்த ராகு நன்மை தானே செய்யணும், ஏன் தீமை செய்கிறாரு? இப்போ நடக்கிறது சந்திர புத்தி. அப்போ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, ராகு நின்ற வீட்டு அதிபதி ராகுக்கு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ராகு நமக்கு 10ல் இருக்குது, கடகத்தில் இருக்குது, நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது தப்பாக போயிடும். மேச, ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்தில் ராகு இருக்கு, இந்த ராகு மகா யோகத்தை செய்யணும்னு நம்ம சொல்லிட்டோம்னாலும் தப்பாக போயிடும். ஏன் அப்படின்னா, அவருக்கு வீடு கொடுத்தவர் என்ன நிலைமையில் இருக்காரு? இப்போ நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, காலையிலேருந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வசதியும் இருந்தால் தானே இங்கே வந்து உட்கார முடியும். சரிங்களா? காலையில் டீ காஃபி, மத்தியானம் டீ காஃபி, சாயங்காலம் டீ காஃபி, மத்தியானம் உணவு, ஒரு ஃபேனு, அதுக்கு உண்டான கருத்துக்கள் இருந்தால் தானே உங்களுக்கு போதுமான வசதிகள் இருந்தால் தானே நீங்கள் காலையிலேருந்து இப்போ மணி 7 ஆகுது இன்ன வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்க முடியும். இங்கே வசதி வாய்ப்புகள் குறைவாக, ஒரு காற்று இல்லாமையோ இல்லை ஒரு கரண்ட் இல்லாமையோ இல்லை ஒரு நல்ல ஃபீச் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கிளம்பிடுவீங்கள. அது மாதிரி ராகு கடகத்தில் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் ராகுக்கு 6 இருக்காரு. சரிங்களா? கடகத்துக்கு 6ஆம் இடம் தனுசுல சந்திரன் இருக்காரு. ராகுக்கு வீடு கொடுத்த சந்திரன் தனுசுல இருக்காரு. சரிங்களா? அப்ப சந்திரனுக்கு 8ல் ராகு இருக்காரு. அப்ப இந்த திசை எப்படி நமக்கு யோகத்தை கொடுக்கும்? ராகு நமக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த திசை நமக்கு யோகத்தை செய்யும். அதை நம்ம கொஞ்சம் ஆணித்தனமா நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, ரெண்டாவது 18 வருஷம் அந்த ஜாதகருக்கு கஷ்டத்தையே தான் கொடுத்துச்சா, ஒரு முன்னேற்றம் கொடுக்கலையா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒவ்வொரு திசாநாதனுக்கும் புத்திநாதன் 6-8 பன்னில் இருக்கக்கூடாது. அந்த கால நேரங்கள் வரும்போது நம்ம அந்த காலகட்டத்தில் இப்போ நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த திசாநாதனுக்கு புத்திநாதன் 6-8 12 வரும்போது அதை நம்ம வந்து குறைச்சிக்கணும். 1 லட்சத்தை பண்ணதை 50,000 பண்ணிக்கணும். 50,000 ரூபாய் நம்ம பண்ணிட்டோம்னா 25,000 ரூபாய் பண்ணிக்கணும். சரி, இப்போ திசாநாதனுக்கு புத்திநாதன் வந்து 1, 5, 9 அல்லது 4, 7, 10 இருக்காரு. அப்படிங்கும்போது நமக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. அப்போ வருமானம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? இதே மாதிரி வருமானம் நமக்கு நிலையா வரும் அப்படின்னு நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு இடம் வாங்குவாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இடம் வாங்கி போட்டுருவாங்க, விற்க முடியாது. அந்த இடத்த விற்கவே முடியாதுங்க. நல்ல லாபத்துக்கு வாங்கலான்னு விற்றுருப்பாங்க. அது ஒரு திசா புத்தியில். அதே ஒரு திசா புத்தியில் இடத்த வாங்கிட்டு விற்க முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து திசா புத்தி வந்து ரொம்ப முக்கியம்.
திசாநாதனுக்கு 1-5-9 புத்திநாதன் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 4-7-10 புத்திநாதன் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த திசை புத்தி நல்லா இருக்கும். அதே மாதிரி திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் 1-5-9 4-7-10 இருந்தால் அந்த திசை யோகத்தை செய்யும். இதை நம்ம பார்க்குறோமா? கண்டிப்பாக வந்து இந்த ஒரு திசையை நாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லணும். சரி, அதே மாதிரி லக்னத்துக்கு 6-8-12 ஒரு திசாநாதன் இருக்கு, திசை நடத்துறாரு. நாம் என்ன சொல்லுவோம்? 6ல் உட்காந்துருக்காரு, இந்த திசை வந்து உனக்கு கடனை கொடுக்கும், நோய் நொடியை கொடுக்கும், வம்பு வழக்கு கொடுக்கும், கோர்ட்டு கேஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே நமக்கு தாராபலன் உள்ள யோகாதிபதி நட்சத்திரத்திலேயோ அல்லது திசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் கேந்திர திரிகோணத்தில் பலமாக இருந்தால் நமக்கு அது மாற்றத்தை திருப்பி நமக்கு நல்லது, கெட்டவன் கெட்டில ராஜயோகம். சரிங்களா? அப்போ அதுக்கு நமக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குறைஞ்சது வருஷத்தில் 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம ஜாதகத்தை சரியான ஜோதிடர்கள்ட்ட கொடுத்து சரியாக நம்ம பார்த்து அதை செஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன் லாங் லைஃப் சொல்ல முடியாதா? கண்டிப்பாக சொல்லலாம். சரிங்களா? 18 வருஷத்துக்கு உண்டான ராகு மகாதசைக்கு உண்டான இந்தந்த திசா புத்தியில் இந்தந்த நடக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வாடிக்கையாளர் அதை கேட்டுட்டு அதை சரியாக பயன்படுத்துகிறாரா? படுத்த மாட்டாங்க. சரிங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பரிகாரம், நாம் அந்த பரிகாரம் சொல்கிறோம். அந்த பரிகாரம் சொல்கிறது எத்தனை பேர்த்துக்கு நடக்கும், எத்தனை பேர்த்துக்கு நடக்காது? நாம் சொல்லக்கூடிய பரிகாரம் எல்லாமே நடந்துச்சுன்னா நாம தானே கடவுள். ஒரு பரிகாரத்தில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ வந்து புதன் மகாதிசை நடக்குது, இல்லை புதன் புத்தி நடக்குது. சரிங்களா? இல்லை சனி மகாதிசை நடக்குது, சனி புத்தி நடக்குது. இதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு புதன் மகாதிசை புதன் புத்தியோ நடந்தால் இந்த புதனுக்கு உண்டான நவதானியத்தில் என்ன? பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு தானுங்க. அந்த பச்சைப்பயிரை நம்ம வந்து உணவாக எடுத்து சாப்பிட்றோம். அந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு எனர்ஜி கொடுத்து அந்த காரியங்கள் சக்ஸஸ் கொடுத்தா நாம் பச்சைப்பயிறு சாப்பிடலாம். புதன்கிழமை தான் சாப்பிடணும். சரி, அந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நமக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அப்போ அந்த பச்சைப்பயிரை நீ சாப்பிடாம தானம் கொடுத்துரு. ஒன்று நீ சாப்பிட்டா பாசிட்டிவ் கொடுக்கும், இல்லைன்னா நெகட்டிவ் கொடுத்தா தானம் கொடுத்துரு. ஓகேவா? ஒரு பொருளை நீ சாப்பிட்ற, இந்த கிரகத்துடைய பொருளை நீ சாப்பிட்ற, இந்த கிரகத்துடைய கோயிலுக்கு போகிற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதன் மகாதசை புதன் புத்தினா நம்ம வந்து திருவெண்காடு புதனுடைய ஸ்தலத்துக்கு போக சொல்லுவோம். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகனுக்கு பிரச்சனை கொடுக்கும். உண்மையாக போய்ங்களா? நாம் வந்து என்ன சொல்கிறோம்? இந்த திசை நடக்குது, புதன் மகாதிசை, திருவெண்காடு போய் ஒரு நைட்டு ஒரு பகல் தங்கிட்டு புதன் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அவன் அது வரைக்கும் ஒரு 50% தான் கஷ்டத்தில் இருந்திருப்பான். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் 100% பிரச்சனை ஆயிரும். உண்மையாக போய்ங்களா? சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? அந்த ஜாதகத்தில் புதன் என்ன நிலைமையில் இருக்காரு, புதனுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? பச்சை கலரில் வஸ்திரதானம் தானம் பண்ணு. 6 படைக்கு முருகனுக்கு மாலை போடுறாங்க. ஒரு 10 பேருக்கு வேட்டி துண்டு வாங்கி வஸ்திரதானம் பண்ணு. சரிங்களா? ஒரு கோயிலில் அன்னதானம் பண்ணுறாங்க, ஒரு 5 கிலோ பச்சை பயிர் வாங்கிட்டு போய் கோயிலில் தானம் பண்ணிட்டு வா. சரிங்களா? அதே மாதிரி திருவெண்காட்டில் நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு உன்னால் முடிஞ்சது நவதானியத்தில் பச்சை பயிர் வாங்கி ஒரு 10 கிலோவோ இல்லை ஒரு 50 கிலோவோ வாங்கி தானம் கொடுத்துட்டு வா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்கிட்டே கேட்பாங்க, இது வேற ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, திருப்பதி போனால் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க, திருப்பதி போனால் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? இது பொய். ஐயா, இந்தியாவில் எந்த ஒரு கோயிலையும் 24 மணி நேரம் 48 மணி நேரம் பட்டியலை போட்டு அடைக்கிறது கிடையாது. உண்மைங்களா பொய்ங்களா? ஆனால் திருப்பதியில் 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட பட்டியலிருந்து சாமி பாட்டு வரவங்க இருக்காங்க.
இது இப்போ இல்லை, ஆரம்பத்திலிருந்தே இருக்காங்க. 9 கிரகத்தில் சந்திரனுக்கு ஒரு பவர் இருக்கு. திருப்பதியில் சந்திர பகவானுடைய கதிர்வீச்சு திருப்பதியுடைய தேவஸ்தானத்தில் விழுகுது. அதனால சந்திரனுங்கிறது மனோகாரகன். நீங்கள் யார் வேணாலும், எந்த ராசி வேணாலும் இருங்க, எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, எந்த நட்சத்திரமாக இருந்தாங்க, சந்திரன் ஒன்று உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் மனம் கரெக்டாக இருக்கும். சந்திரன் கெட்டுருச்சுன்னா உங்கள் புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, அடுத்தவங்க சொல்லக்கூடிய புத்தியும் கேட்க மாட்டீங்க. அப்போ சந்திரங்கிறது நமக்கு பொதுவான ஒரு கிரகம், சூரியன்கிறது பொதுவான கிரகம். புரியுதுங்களா? அப்போ நம்ம சந்திரனை பார்க்கும்போது அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு அங்கே இருக்கிறனால தான் அவங்க பட்டியலில் 5 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் அடைச்சி உட்கார வச்சு அதுக்கப்புறம் சாமி பார்க்க விட்றாங்க. நாம் இங்கே ஒரு நாளே உட்காந்துருந்தாலும் அங்கே போனால் 1 நிமிஷம் தான் சாமி பார்க்க முடியுது. உண்மையாக போய்ங்களா? ஆனால் நீங்கள் அங்கே பட்டியலை அடைக்கிறதுக்கு காரணமே அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு உங்களுக்கு கிடைக்கணும். அந்த நோக்கத்தில் அவங்க பண்ணல. நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, எத்தனை பேர் உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு வரீங்க? சொல்லுங்கள். நாம் ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலில் குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம், ஒரு 8 மணி நேரமாவது அந்த கோயிலில் தங்கியிருக்கணும். அடுத்தது நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு ஊர் நாயம் உலக நாயம் ஃபோனில் பார்த்துக்கிட்டு நம்ம இருந்தோம்னா அந்த போகிற காரியமே நமக்கு ஃபெயிலரு. நாம் இங்கிருந்து போகும்போது அந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டே போகணும். அங்கே போய் ஒரு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது இருக்கணும். சரிங்களா? அடுத்தது நம்ம அங்கே போனாலும் அந்த கோயிலில் கூட்டுறதோ பெருக்கிறதோ துடைக்கிறதோ, சரிங்களா, இல்லை அந்த கோயிலில் ஏதாச்சும் ஒரு பணிவரை செய்கிறதோ, இப்போ அன்னதானம் பண்ணுறாங்க, நம்ம போய் பரிமாறலாம். அந்த சாப்பாடு அன்னதானம் பண்ணுறவங்கள விட அந்த சாப்பிட்டு அந்த பரிமாறி அந்த இலை எடுத்து போடுறவனுக்கு தான் புண்ணியம். பெரிய கோடீஸ்வரர் சாப்பாடு போட்டுறாரு, இன்னைக்கு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு. இன்னைக்கு பழனியில் பார்த்தீங்கன்னா சராசரி ஒரு 10,000 பேர் 5,000 பேர் 20,000 பேர் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்பாடு போடுறதுக்கு ஒருத்தர் அன்னதானத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் அந்த சாப்பிட்ட உங்களுக்கு பரிமாறுறாங்கள பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் புண்ணியம் அதிகமாக போய் சேரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்னா குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாக காலையில் 10 மணிக்கு போகிறோம், ஒரு மத்தியானம் 2 மணி 4 மணி வரைக்கும் தங்குறதுல என்ன தப்பு? போனால் இப்படின்னு சாமி கும்பிட்டு ஓடி வந்துடுது. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் குறைஞ்சது ஒரு பகல் நைட்டு தங்கியிருந்து வந்தோம்னா அந்த நவகிரகத்துடைய கதிர்வீச்சு நமக்கு கிடைக்கும், அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன காரணத்துக்கு போகிறோம், அந்த காரணம் சக்ஸஸ் ஆகணும்னா நம்ம அதைத்தான் செய்யணும். சரிங்களா? அதை நம்ம செய்யணும். இப்போ திருப்பதி போனால் சில பேர்த்துக்கு நல்லா இருக்குது, சில பேர்த்துக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக சொல்கிறாங்க. நான் திருப்பதி போயிட்டு கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, ஏன் முன்னாலே சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் நான் திருப்பதி போயிட்டு நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு படியேறி மலை ஏறி போங்க, ஒரு நைட் தங்குங்க, அடுத்த நாள் உங்களுக்கு சம்பத்து தர 2வது நட்சத்திரம் அந்த அன்னைக்கு நீங்கள் அந்த திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள என்ன பொருளாதார மேன்மை வேணுமோ அது உங்களுக்கு உழைப்புக்கும் அறிவுக்கும் ஊதியத்துக்கு தகுந்த உழைப்பு தான் கிடைக்கும். சரிங்களா? நான் ஒரே நாளில் அம்பானி ஆகணும்னா ஆக முடியாது. அப்போ நம்ம என்ன உழைக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம், அதுக்கு தகுந்த ஊதியம் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருமணம் நிறைய பேர் பொருத்தம் இருக்குது, சரியான முகூர்த்தத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு என்கிட்டே சொல்லியிருக்காங்க. நேர்லேயே ஜாதகம் பார்க்குறாங்க, ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க. ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை ஆயிடுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முகூர்த்தம் குறிக்கும் போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ வெள்ளிக்கிழமை அந்த 10 to 12 ராகு காலம் அப்படின்னா திருமணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதா இருந்தாலும் நாம் அந்த சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணி தான்
அந்த ராகு காலம், குளிகை காலம், யமகண்ட நேரம்லாம் பார்க்கணும். அப்படி திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணாமல் எடுத்துட்டாங்க. யமகண்ட நேரத்தில் கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் அந்த பொண்ணும் பையனும் சேரவே இல்லை. ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு பிடிச்சா உங்கள்கிட்ட வைத்துக்கிறேன், இன்னும் கேரக்டர் புரிகிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட இதாக இருக்கல அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன காரணம்? பொறுத்தருக்கு ஜாதக கிரக அமைப்பு இருக்குது, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்து எல்லாம் பழகி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கல்யாணம் தாலி கட்டினதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தோடைய எண்ணங்கள் மாறிடுச்சு. அப்போ எந்த ஒரு காரியங்கள் செய்யும் போதும் நாம் அதைகளை பார்க்கணும். இப்போ நம்ம சேலன் விஜயன் ஐயா ஒரு சமீப காலத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரையெல்லாம் சும்மாங்க, ஓரை பார்த்து செய்கிறதெல்லாம் ஒரு காரியம் இல்லை, நான் எல்லா ஓரையும் பார்த்துட்டேன், எந்த ஒரு ஓரையில் செஞ்சாலும் எனக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஓரை பார்த்து சாஸ்திரம் பார்த்து செய்கிறவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓரை பார்த்து ஒரு காரியம் செய்கிறவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட நம்ம முரண்டு பண்ணக்கூடாது. பஞ்சபட்சி பார்த்து சாஸ்திரத்தை பார்த்து அவன் ஒரு காரியம் செய்கிறான் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம முண்டக்கூடாது, பகச்சிக்க கூடாது. ஓரை பார்க்குறவங்கிட்ட நாம் போனோம்னா சோரம் போயிடுவோம், பஞ்சபட்சி பார்க்குறவங்கிட்ட பார்த்தோம்னா நாம் இதாகிடுவோம். அப்போ ஒவ்வொரு சாஸ்திரத்தையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன லக்னங்க, சரி மிதுன லக்னத்துக்கு சந்திரன் 2 தனஸ்தானக அதிபதி, சரிங்களா. அதே மிதுன லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி புதன், சரிங்களா. இப்போ சந்திரன் கூட தேய்பெற வளர்ப்புறேன்னு நம்ம சொல்லிடுறோம். புதன் புதன் வர உங்களுக்கு யோகத்தை தானே செய்யும். மிதுன லக்னத்துக்கு 1, 4 கூடையவர் தானே புதன். அப்போ புதன் வாரையில் நீங்கள் ஒரு சுபகாரியங்கள் செய்கிறீங்க, ஆனால் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் யார் சொன்னாங்க யார் சொல்லலைங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆதாரம் இருந்தால் காட்டுங்க. நான் இதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஆதாரம் இருந்தால் காட்டுங்க இதுக்கு முன்னால். ஆனால் நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும், சரிங்களா, ஆனால் மறந்துடுவாங்க. ஒரு ஓரையை பார்க்கும்போது நம்ம ராசிக்கு அந்த ஓரைநாதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும், புரியுதுங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதன் ஓரையில் நம்ம சுபகாரியங்கள் செய்யலாம்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ராசிக்கு 6, 8, 12 இருந்தால் அந்த ஓரையில் நம்ம செஞ்சால் காரியம் நடக்குமா? ஐயா நடக்குமா நடக்காதா? அப்போ நடக்காது, சரிங்களா. 2வது சுக்கிர ஓரை சுபகாரியம்னு சொல்கிறோம், சரிங்களா. அந்த சுக்கிரன் மேசராசிக்கு 2, 7 கூடிய சுக்கிரன். மேசராசிக்காரங்களுக்கு சுக்கிர ஓரையில் நம்ம ஒரு காரியம் செய்யலான்னு சொல்கிறோம். அவங்க சுக்கிர ஓரையில் சுபகாரியங்கள் செய்யலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த சுக்கிரன் மேசராசிக்கு கன்னியிலையோ அல்லது விருச்சிகத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ இருந்தால் அந்த சுக்கிர ஓரையில் நம்ம ஒரு காரியங்கள் செஞ்சால் அது நமக்கு கஷ்டத்தையும் அகுமானத்தையும் பிரச்சனையும் வீண் விரயங்களையும் தான் கொடுக்கும். இது உண்மையாக போய்ங்களா? நம்மளுடைய ராசிக்கு அந்த ஓரைநாதன் 1, 5, 9, 4, 7, 10 இருக்கும்போது அந்த ஓரையில் நாம் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் 100% நமக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கன்னிராசி, உண்மைதானே. செவ்வாய் யார்? 3, 8 கூடையவர், சரிங்களா. அந்த 3, 8 கூடையவர் செவ்வாய் ஓரையில் ஒரு காரியத்தை நான் செய்கிறேன், எனக்கு வெற்றியை கொடுக்குது. அது எப்படி வெற்றியை கொடுக்குது? இன்னைக்கு கோச்சாரத்தில் கன்னிராசிக்கு செவ்வாய் எங்கே இருக்கு? மிதுனத்தில் இருக்கு, மிதுனத்தில் தான் இருக்கு. அப்போ 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் வாங்கி அங்கே உட்காந்துருக்காருல்ல. அப்போ செவ்வாய் ஓரையில் கன்னிராசிக்காரங்களை ஒரு காரியத்தை செஞ்சால் வெற்றியை கொடுக்கும்ல. திக்பலம் நாம கோச்சாரத்தை எதுக்கு பார்க்குறோம்? இன்னைக்கு ராசிக்கு 10ல் செவ்வாய் இருக்கு, அந்த ஓரையில் நம்ம செஞ்சால் அந்த ஓரை செவ்வாய் ஓரை நமக்கு வெற்றியை கொடுக்கும். உண்மையாலுமே நம்ம 8ஆம் இடங்கிறோம், 8 தாங்க ஆயில். 8ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தானே ஆயில் நல்லா இருக்கும், சரிங்களா. 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி, கீர்த்தி.
அப்ப அந்த செவ்வாய் நம்ம ஜாதகத்துக்கு நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரா? ஒரு உதாரணத்துக்கு மேசராசிக்காரங்களுக்கு புதன் பகை அப்படின்னு சொல்லிடுவோம், சரிங்களா? அந்த மேசராசிக்கு 1, 5, 9 இல்லை அதை 1, 4, 7, 10 புதன் இருந்தால் அந்த திசை என்ன பண்ணும்? 3ஆம் இடம் முயற்சி, 3ஆம் இடம் வெற்றி, 3ஆம் இடம் கீர்த்தி, இதெல்லாம் அந்த ஜாதகனுக்கு கொடுக்குமா கொடுக்காதா? சரி, 6ஆம் இடம் என்ன? நாம நோய் கடன் அப்படின்னு சொல்லுவோம், சத்துருக்கள் தொல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 6ஆம் இடத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க? 6ஆம் இடம் என்பது உழைப்பு, சர்வீஸு. 6ஆம் அதிபதியுடைய திசை நடக்கும்போது நீ கடினமாக உழைசாமி. 6ஆம் அதிபதியோட திசை நடக்கும்போது நீ கட்டளை படுத்துட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உழைக்காம ஏமாத்திட்டு இருந்தா நீ கரணாகுவ. 6ஆம் அதிபதியோட திசை நடக்கும்போது நீ கஷ்டப்படு. இது வரைக்கும் 100% கஷ்டப்பட்டியா, இனிமேல் 200% நீ கஷ்டப்படு. அப்போ உனக்கு அந்த திசை யோகத்தை செய்யும். சரி, இந்த 6ஆம் அதிபதியோட திசை நடக்கும்போது நீ சர்வீஸ் பண்ணு, சோசியல் சர்வீஸ் பண்ணு. எத்தனையோ இருக்குது, முதியோர்கள் எல்லாம் இருக்கு, எத்தனையோ தேவாலயங்கள் இருக்கு, எத்தனையோ கோயில் அன்னதானம் பண்றாங்க. 6ஆம் அதிபதி புத்தி நடந்தாலும் நீங்க போய் சர்வீஸ் பண்ணுங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க, சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம பார்க்கும் போது நம்மளுடைய ஜாதகத்தை கொடுத்து பொறுமையா அதுக்கு உண்டான கேள்விகளை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது நம்மளுடைய கேள்விகள் என்ன, நாம என்னென்ன கேள்வி கேட்கணும்னு எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜாதகத்தில் அவங்க கிட்ட பார்க்கணும். சார், என் பொண்ணுக்கு திருமணம் லேட் ஆகுது, என்ன காரணம்? 1. சரி, எங்க சொந்தத்தில் மாப்பிள்ளை அமையுமா, வெளியில மாப்பிள்ளை அமையுமா? 2. 3வது, படித்த மாப்பிள்ளை கிடைக்குமா இல்லை படிக்காத மாப்பிள்ளை கிடைக்குமா? 4வது, வேலையில் உத்தியோகத்தில் இருக்க மாப்பிள்ளை கிடைக்குமா இல்லை பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை கிடைக்குமா? எந்த திசையில் கிடைக்கும்? இதெல்லாம் கேளுங்க. நீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கேட்கணும். எது எது நடந்திருக்கு, எது எது நடக்கல, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். சும்மா ஒரு ஜோதிடர்கள் நம்ம குறை மட்டும் சொல்லக்கூடாது. அப்போ ஓரையை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ராசிக்கு அந்த ஓரைநாதன் 1, 5, 9, 7, 4, 7, 10 இருக்காரா? அந்த ஓரையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் 100க்கு 100% வெற்றியை கொடுக்கும். நான் ஏற்கனவே ஓரை பற்றி பேசுனதில்ல. மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர்லேருந்து நிறையா வாடிக்கையாளர்கள் ஃபோன் பண்ணி ஐயா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எத்தனையோ பேர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஓரையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க பார்க்கல, நமக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்கல்ல, அதை நம்ம இன்னும் எடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். நம்ம ஜோசியத்தை தினம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா நான் படிச்சுட்டேன் எல்லாமே என்னோட பெரிய ஆள் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஜோதிடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். கரண்ட் போனால் என்ன காரணம், கரண்ட் வந்தால் என்ன காரணம், அதை நம்ம பார்க்கணும். ஒரு வீட்டில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், திடீர்னு பீஸ் போயிடும், அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் அறிகுறிகள், சகுனம். சகுன நிமித்தம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஒரு நாட்டுக்கு படையெடுத்து போகிறாங்கன்னா அவங்களாம் சகுன நிமித்தம் பார்த்து தான் போனாங்க. மழை காலம் எப்போ, குளிர்காலம் எப்போ, வெயில் காலம் எப்போ, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்கிறனாலும் கடுமையாக விரதம் இருக்கணும், மனசை ஒரு நிலைப்படுத்தணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 7 மாதத்துக்கு முன்னால் என்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க கோயம்புத்தூர் தான், சரிங்களா? அவங்களுக்கு லக்னம் சிம்ம லக்னம், ராசியும் சிம்ம ராசி, சரிங்களா? சூரியன் கும்பத்தில் இருக்கு, சூரியன் கும்பத்தில் இருக்கு, லக்னாதிபதி கும்பத்தில் இருக்காரு. இதுக்கு நீங்க என்ன பரிகாரம் சொல்லலாம்? கும்பம்னா கலசம். கலசம் எங்க இருக்கும்? கோபுரத்தில் தான் இருக்கும், உண்மைங்களா? அப்ப அந்த சூரியனா சிவன் எடுத்துக்கலாமா, சிவபெருமான் எடுத்துக்கலாமா? அப்ப மலை மேல உள்ள சிவனை போய் வழிபாடு பண்ணு. 7 பௌர்ணமிக்கு
சதுரகிரி போய் வழிபாடு பண்ணிட்டு வா, உன்னுடைய பல போராட்ட பிரச்சனைகள் தீர்வு காண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க 3வது மாதமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இங்கே நேர்லேயே வந்து எனக்கு உண்டான ஜாதகம் பார்த்ததுக்கு பிரச்சனை இல்லாமல் நேரில் வந்து ஐயா நீங்கள் சொன்ன பரிகாரங்கள் எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நேரில் வந்து ஒரு குருதட்சணையாகவும் கொடுத்துட்டு நம்ம சங்கத்துக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துட்டு போனாங்க. இதே இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனலில் பார்த்தவங்க தான். அவங்க பேர் வேண்டாம், கோயம்புத்தூரில் நல்லா வாழ்ந்த குடும்பம். ஆனால் இந்த 7 மாதத்துக்குள்ளே, அதாவது அவங்க பல பிரச்சனையில் மாட்டி இந்த 7 மாதத்தில் மறுபடியும் ரிலீவ் ஆகி பழைய நிலைமைக்கு அவங்க பிஸ்னஸில் வந்துட்டு இருக்காங்க. இது வேறு எந்த பிஸ்னஸ் இல்லை, ரியல் எஸ்டேட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றா நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒவ்வொரு இடமா விற்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து எனக்கு உண்டான மரியாதை செஞ்சுட்டு போனாங்க. சரிங்களா? இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சதுரகிரி அப்படிங்கும்போது கல்லும் முள்ளும் முரடும் எல்லாமே இருக்கும். நாம் கடுமையாக அந்த மலை ஏறி போய் அந்த சுந்தர மகாலிங்கேஸ்வரையும் சந்தன மகாலிங்கேஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் வந்து எத்தனையோ கோயில்கள் இருக்கும்போது சதுரகிரி மட்டும் நான் ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதுலேயும் சிம்ம ராசி சிம்ம லக்னம், அந்த சூரியன் வந்து கும்பத்தில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். நம்ம வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு சில மேடை நாகரிகம் இதெல்லாம் நம்ம பார்த்தா சொல்லணும். ஆனால் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். கும்பங்கிறது கலசம். சரிங்களா? இந்தியாவிலேயே கலசம் வச்சு படைக்கிற கோயில் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்தியாவிலேயே இந்த பக்கம் ஒரு மலையில் ஒரு சாமியும் அந்த பக்கம் ஒரு மலையில் ஒரு சாமியும், இந்த பக்கம் பார்வதியும் அந்த பக்கம் கங்காவும் இருக்காங்க. இது எங்கே இருக்குது அந்த மாதிரி ஸ்தலம்? சதுரகிரியில் ஒரு மலையில் சுந்தர மகாலிங்கேஸ்வரரும் கங்காதேவியும் இருப்பாங்க. இன்னொரு மலையில் சந்தன மகாலீஸ்வரரும் சந்தன மகாதேவியும் இருப்பாங்க. ஆனால் ஒரே மலை தான், 2 மலை இப்படி வந்து ஒன்று சேரும். இந்த பக்கம் ஒரு சிவன் இருப்பார், அந்த பக்கம் ஒரு சிவன் இருப்பார். இங்கே கங்காதேவி இருக்கும், அங்கே பார்வதி தேவி இருக்கும். அப்போ இந்த சிம்மராசி சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு சூரியன் கும்பத்தில் இருந்தால் சதுரகிரி போனால் அவங்களுக்கு 100% காரியம் நடக்குமா நடக்காதா? கைத்தட்டலாம் இல்லைங்க. என்னங்க பேசுன கைத்தட்டல நான் கேட்டு தான் வாங்கணுமா? ஐயா, எந்த கோயிலுங்க உண்மையாலுமே இங்கே சதுரகிரி போகிறவங்களுக்கு தெரியும், இந்த ஜோதிட தளபதி யூடியூப் வழியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். சுந்தர மகாலிங்கேஸ்வருக்கு பின்னால் ஒரு கலசத்தில் கங்காதேவி வச்சு படைப்பாங்க. அந்த பக்கம் சந்தன மகாலீஸ்வரரும் சந்திர மகாலிங்கேஸ்வரரும் சந்தன தேவியும் 18 சித்தர்களும் இருப்பாங்க. நான்லாம் 3 நாள் அங்கே போய் தங்கினேன். மாதத்தில் 3 நாள். அதில் அமாவாசைக்கு போவாங்க, பௌர்ணமிக்கும் போவாங்க. முதல்லாம் எல்லா நாளும் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதுனால ஒரு குறிப்பிட்ட 5 நாள் தான் விடுறாங்க. லட்சக்கணக்கான பேர் இந்த புரட்டாசி அமாவாசைக்கு புரட்டாசி பௌர்ணமிக்கு போவாங்க. அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கு ஆடி பௌர்ணமிக்கு போவாங்க. அங்கே விசேஷம் ரொம்ப. அங்கே போயிட்டு வந்த சதுரகிரி போயிட்டு வந்தவங்க எத்தனை பேர்த்த நீங்கள் கேட்டு பாருங்க. அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன முன்னேற்றம், என்ன வாழ்க்கையில் நடந்ததுன்னு கேட்டு பாருங்க. நீங்கள் பக்கத்தில் சதுரகிரி போயிருக்கியா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு மாற்றம் என்ன நடந்ததுன்னு கேட்டு பாருங்க. நீங்கள் 1 ரூபா நீங்கள் பரிகாரமே செல்ல வேண்டியதில்லை. லட்சமாக நீங்கள் போய் ராமேஸ்வரம் போய் பண்ணாலும், கொடுமுடி போய் பண்ணாலும், எங்கே போய் பண்ணாலும் உங்களுக்கு தீர்வு எங்கே போய் நடக்கணுமோ அங்கே போனால் மட்டும்தான் நடக்கும். அப்போ அதுக்கு உண்டான நம்ம ஜாதகத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏங்க ஒரு பௌர்ணமிக்கு குறைஞ்சது 1 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் போகிறாங்க. சரிங்களா? திருவண்ணாமலையா அப்படியே நடந்துக்கிட்டு போயிட்டு வந்துடலாம், உட்காந்துக்கிட்டு போயிட்டு வந்துடலாம். மலை ஏறணும். அதே ஒரு அமாவாசைக்கு 1 லட்சம் பேர் போகிறாங்க. அவங்கள கேட்டு பாருங்க. போயிட்டு வந்தவங்கள நீங்கள் சதுரகிரி மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு கேட்டு பாருங்க. ஒருத்தராவது எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னால் அப்புறம் பேசிக்கலாம். இந்த சதுரகிரியில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு. இதை இன்னும் நிறைய டீப்பாக சொல்லலாம். அது வரக்கூடிய அடுத்த மீட்டிங்கில் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 3ல் இருந்தால் அந்த திசா புத்திகள் வரும்போது சொந்த வீடு கை மாறிடும், அல்லது சொந்த வீட்டில் வில்லங்கள் ஏற்படும். இதை நீங்கள் எடுத்து பாருங்க. 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால்
7ஆம் அதிபதி 6ல் இருக்குங்க, பொண்ணு கட்ட கூட அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த திசா புத்தி வரும்போது கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் வரும். சரிங்களா? அதுக்குன்னு 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால் கல்யாணமே பண்ண முடியாதா? அதுக்குண்டான வழிபாடுகளும் அதுக்குண்டான பரிகாரங்களும் அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகள் அது செய்யணும். சரிங்களா? அப்ப 10ஆம் அதிபதி 9ல் இருக்காரு. நாம என்ன சொல்லுவோம்? 10ஆம் அதிபதி 9ல் இருக்காரு, தொழில் சூப்பரா இருக்குமோ. அங்க பார்த்தா தொழில் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் வந்து கிரகநிலைகள் பார்த்து தான் சொல்லணும். அப்புறம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி வச்சுருக்காங்கலாம் தெரியாது. என்ன கேட்டாங்கன்னா, நம்ம ஒரு 12 வருஷம் 14 வருஷம் ஜோசியம் பார்க்குறேங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் ஜோசியம் சொல்கிறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்க பூபதி ராஜகிட்ட மட்டும் ஜாதகம் பார்க்குறவங்க கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட ஜாமான்கிட்ட மட்டும் அவங்க பார்க்குறவங்க இல்லை, அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தீரணும். சரிங்களா? எங்கே போனால் தீர்வு கிடைக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 50 ஜோதிடர்கள் 100 ஜோதிடர்களோட ஜாதகம் பார்த்து தீர்வு கிடைக்காத எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. அதை நாம் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம சங்கத்து பேர் என்னங்க? குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். அப்படின்னா நாம் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒழிஞ்சு இன்னும் ஆராய்ச்சி பண்ணி நம்ம தீர்வு ஒன்றும் கொண்டுட்டு வரல. ஒரு மனிதனுக்கு தோல்விதான் வெற்றியே. நாம் ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நடக்கணும் ஒன்றும் உத்தரவாதம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காரியங்களும் நம்ம சிந்திச்சு செயல்படுத்தி அந்த ஜாதகருக்கு நாம் வந்து வழிகாட்டணும். ஜோதிடம் என்றால் என்ன அப்படின்னா, இருட்டில் இருக்கக்கூடிய மனிதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான் ஜோதிடம். அவன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறான், அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்குது. அதாவது உனக்கு இந்த திசையில் நல்லது நடக்குது, இந்த திசையில் கெட்டது நடக்குது, இந்த புத்தியில் உனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம் ஒழிஞ்சு. ஆனால் இந்த ஜோதிடமே அவனுடைய வெற்றியோ அவனுடைய தோல்வியோ கொண்டு வர்றது கிடையாது. நாம் சொல்கிறோம் அது எந்த அளவுக்கு அவங்க செய்கிறாங்க, எந்த அளவுக்கு அதில் அவங்க வெற்றி பெறுறாங்க, எந்த அளவுக்கு அவங்க தோல்வி அடைகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கி ஒரு கிரகங்கள் எங்கே இருக்குது? இப்போ இன்றைக்கி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் இருக்குது, கன்னிராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்குது. இன்றைக்கி கன்னிராசிக்கு 8ல் தான் இருக்குது. இன்றைக்கி கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் தானே ஐயா. இன்னைக்கு வந்து 21/9/2024 சனிக்கிழமை 119வது கருத்தரங்கத்தில் சந்திர பகவான் எங்கே இருக்கார்? மேசத்தில் இருக்கார், பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இன்னைக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம் தானே. இன்னைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு மன கஷ்டமோ இல்லை ஏதாச்சும் பிரச்சனைகளோ ஏதாச்சும் தொந்தரவோ நடந்ததா? சின்ன சின்ன இடையூறுகள் வரும், சின்ன சின்ன வரும். இன்னைக்கு 4 வாடிக்கையாளர்கள் 4 சிறப்பழைப்பாளர்கள் வரல. நான் துண்டு வாங்கும் போதே 11 துண்டு வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா? அப்போ பேச்சாளர்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சது? 11 பேச்சாளர்கள் வருவோன்னு தெரிஞ்சுது. அதனால நான் இன்னைக்கு காலைல வந்தோடனே எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன், யார் யார் வராங்க யார் யார் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அது அவங்களுடைய கால சூழ்நிலைகள் வர முடியல, அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு காரணம். சரிங்களா? இருந்தாலும் அதை நமக்கு முன்கூட்டியே அறிவிச்சல. அங்கே எத்தனை துண்டுங்க இருக்கு? 11 துண்டு இருக்குங்களா? 11 வீடியோ தானே ஐயா பண்ணியிருக்காரு. நான் பேசுறது 11வது வீடியோ. அப்போ இது எல்லாமே நமக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கே தெரியுது. சரி, அப்போ இதுவரைக்கும் நம்ம ஆரஞ்சு மஞ்சள் தானே போட்டோம். இன்றைக்கி சுக்கிரனுக்கு உண்டான பட்டு, சரிங்களா, கதறு ஒயிட்டில் தானே நம்ம போட்டோம். இது எல்லாமே நம்ம பரிகாரமாக எடுத்துக்கினீங்க. ஒரு திசாபுத்தி சரியில்லை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பரிகாரங்கள் செய்யணும், அதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம செய்யணும். கட்டாயம் எல்லாத்துக்கும் தொழில் உண்டு, எல்லாத்துக்கும் முன்னேற்றம் உண்டு, எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு என்பது தான் ஜோதிடமே. அதை நம்ம சரியான முறையில் சரியான ஆய்வில் எடுத்து சொன்னால் அது கட்டாயம் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு 5ஆம் அதிபதி 4ங்க, 5ஆம் அதிபதி 4ல். அப்போ முதல் குழந்தை கரு கலைஞ்சுதா இல்லை முதல் குழந்தை பிறந்து இறந்துடுச்சா? நாம் என்ன கேட்கணும்? என்றைக்குமே நிறைய ஒரு சில இப்போ ஒரு 2-3 மாதமாக வீடியோவில் வருது, நெகட்டிவாகவே சொல்கிறாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க.
நாம் நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு நடக்கக்கூடாது. அந்த சொல்லக்கூடிய விஷயங்களில் எந்த அளவுக்கு நெகட்டிவாக நடந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம நல்லதே மட்டும் சொல்லக்கூடாது. அந்த ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பில் என்ன கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்றைக்கி சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்காரு அப்படின்னா இந்த வருடத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறது நம்ம அதுக்கு உண்டான ஆய்வுகளை எடுத்து பார்க்கணும். இப்போ ராகு பகவான் வந்து கும்பத்தில் இருக்காரு அப்படின்னா ராகு என்ன செய்வார், குருவோட வீட்டில் ராகு இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். கேது புதனுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னா புதனுடைய வீட்டில் கேது இருந்தால் புதன்னா என்னென்ன இருக்குது, பத்திரத்தை எடுத்துக்கலாம், பத்திராபிஸ் எடுத்துக்கலாம், ஜோதிடத்தை எடுத்துக்கலாம், வியாபாரத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புதனுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயும் கேது வந்து தடையப்படுத்துவார்னு சொல்லலாம். அப்போ ராகு அப்படின்னா கல்வி, இது குருவுடையதுன்னா கல்வி, ஆசிரியர், குருமார்கள் அப்படி எடுத்துக்கலாம். அந்த இடத்த வந்து ராகு விரிவுபடுத்துவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராகு எங்கே இருக்காரோ அந்த இடத்த விரிவுபடுத்துவாருங்க ஐயா. கேது எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்த வந்து கட்டுப்படுத்துவார். உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைக்குன்னா 1 லட்ச ரூபா தான் கிடைக்கும். புரியுதுங்களா? ராகு வந்து 1 லட்ச ரூபா கிடைக்கணும்னா 1 கோடி ரூபாயை கொடுப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த வந்து விரிவுபடுத்துவார். உண்மையாலுமே அது பொருளாதாரமா உறவு முறைகளான்னு பார்க்கணும். ஒன்று கொடுத்தா ஒன்று கெடுக்கும். உண்மையாலுமே ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நின்று திசை நடத்தினா பொருளில் கொடுத்தா உறவுல குறைக்கும், உறவுல கொடுத்தா பொருளில் கெடுக்கும். உண்மையாலுமே நீங்கள் எடுத்து பாருங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான முறையில் இப்போ அந்த வாடிக்கையாளர் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு. குறைஞ்சது சதுரகிரி போனவங்க அத்தனை பேரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, திருமணத்தை எப்படி பண்ணணும், குழந்தைகள் அதுக்கு என்ன உண்டான வழிபாடுகள் பண்ணணும். கந்தசஷ்டி படித்தவங்க எல்லாத்துக்கும் குழந்தை கிடைக்க போகிறது இல்லைங்கய்யா. திருச்செந்தூரில் வருஷ கணக்கில் போய் படுத்திருந்தாலும் குழந்தை கிடைக்காதுங்க. அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா அதை மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக வர முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கும் ஜோதிட தளபதி யூடியூப் சேனலுக்கும் தொடர்ச்சியாக உங்களுடைய சப்போர்ட்டு, உங்களுடைய ஆதரவுகள் வேணும். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, இன்னும் மேலும் மேலும் கொடுக்கணும். இனியும் வரக்கூடிய காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும். இப்போ அடுத்த மாதம் மீட்டிங்கு 120வது மீட்டிங்கு ஜோதிட கருத்தரங்கம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நடக்குது. அந்த அன்னைக்கும் பரணி நட்சத்திரம் தான், அந்த அன்னைக்கும் சந்திராஷ்டமம் தான். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த சந்திராஷ்டமம்னா நம்ம பயப்படவே கூடாது. அதுக்குண்டான நம்ம செஞ்சுட்டு வந்துடணும். சரிங்களா? 7 சனி நடக்குது அப்படின்னா 7.5 வருஷம் நம்ம கஷ்டத்திலே இருப்போம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. 7 சனியில் எத்தனையோ பேர் கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்க, எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கே 7 சனி தாங்க கல்யாணம் ஆச்சு. சனி கொடுப்பார், எவர் தடுப்பாருங்க? அப்போ சனி பகவான் வந்து எந்த வீட்டில் இருக்காரோ அந்த இடத்த வந்து விரிவுபடுத்துவார். குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த வந்து கெடுப்பார். இது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். குரு 9ல் இருக்கு அப்படின்னு பாருங்க, பணமே இருக்காது. அப்படி பணம் இருந்தால் அப்பா இல்லைன்னு சொல்லிடுங்க. குரு 9ல் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எடுத்து பாருங்கயா, அந்த குழந்தை வளர்றதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள அப்பா இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா 9ஆம் இடம் என்ன, பாக்கியம், கௌரவம், பொருளாதாரம், பணம், இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். சரிங்களா? அதே 4ஆம் இடத்துல இருந்தால் தாய்க்கு பாதிப்பு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வண்டி, வாகனம், வீடு, வாசல், சொத்து, சுகம் இதில் தடை பண்ணும். குரு எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்த வந்து மைனஸ். சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த ப்ளஸ்ஸு. குரு பார்க்குற இடம் தாங்கயா பவர். சனி பகவான் பார்க்குற இடத்த பிரச்சனை பண்ணுவார், தடைகளை பண்ணுவார். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த வீடியோ, ஒவ்வொரு ஜோதிடர்கள் பேசக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸுகளை கொடுங்க. இந்த ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் வழியாக தமிழ் நல்ல உள்ளங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மேலும் நீங்கள் பயனடைங்க. மீண்டும் நம்ம 120வது கருத்தரங்கத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.